கோவை தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை கீர்த்தி ஷெட்டி பெருமிதம். தமிழ் சினிமா மற்றும் இசைத்துறை பிரபலங்களை ஒரே மேடையில் இணைக்கும் பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் என்னும் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி கோவை இந்துஸ்தான் கல்லூரி மைதானத்தில் வருகின்ற ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் என்னும் கலை நிகழ்ச்சி குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு நீலாம்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நடிகை கீர்த்தி ஷெட்டி கோவை தமிழ் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த கலை நிகழ்ச்சிக்கான போஸ்டர் மற்றும் லோகோ வெளியிடும் நிகழ்வில் இந்த கலை நிகழ்ச்சி குறித்து விளக்கும் நிகழ்ச்சியில் நடிகை கீர்த்தி ஷெட்டி, பாடகி ரேஷ்மா ஷியாம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் கலை நிகழ்ச்சியில் தமன்னா, கீர்த்தி ஷெட்டி, ஓவியா, யாஷிகா ஆனந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் ஹரிஷ் ராகவேந்திரா, ஹர்ஷவர்தன், ஷிவாங்கி, கிரீஷ், ஐக்கி பெர்ரி உள்ளிட்ட இசை கலைஞர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். ரசிகர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள், நேரடி பாடல்கள், டிஜே இசை தொகுப்புகள், நவீன ஒலி மற்றும் ஒளி தொழில்நுட்பத்துடன் கூடிய மேடை வடிவமைப்பு என பல்வேறு சிறப்பம்சங்கள் பிளே ஆன் ஸ்டார்ஸ் நைட் அவுட் கலை நிகழ்ச்சியில் இடம்பெற உள்ளன. வணக்கம் கோயம்புத்தூர். நான் ஜூலை 12 திருப்பி கோயம்புத்தூருக்கு வரதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் ஃபார் ஸ்டார்ஸ் நைட் அவுட். There are going to be 18 stars, and I think the Coimbatore is going to be one of the most happening events. It's a night which is going to be full of music, energy, dance, and நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் வரதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு எல்லாரையும். And I'm sure it's going to be exciting for everyone as well. Anything? Any questions? Reshma madam. Alright, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ரேஷ்மா. ஸோ கிருதி சொன்ன மாதிரி July 12th is going to be as big as an audio launch because there are going to be so many stars coming. நிறைய மியூசிக், டான்ஸ், பர்ஃபார்மன்ஸஸ், காமெடி எல்லாமே இருக்கும் போது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபர்கெட்டபிளான ஒரு ஈவினிங்காக இருக்கும். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக அந்த ஈவினிங்கை செலிப்ரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் July 12th அன்றைக்கி வந்துடுங்க. நாங்கள் அங்கே மொத்தம் 18 பேர் கலந்துக்கிறாங்க. மெயின் ஃபோக்கஸ் தமன்னா மேடம், கீர்த்தி ஷெட்டி, தென் ஹீரோயின்ஸ் ரைசா வில்சன், யாஷிகா ஆனந்த், சிவானி நாராயணன், தர்ஷா குப்தா, அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் ஹரிஷ் ராகவேந்திரா, சொல்லுங்கள் சார், ஹரிஷ் ராகவேந்திரா கல்மஞ்சி, சஞ்சனா கல்மஞ்சி, ஐக்கி பெர்ரி, ரேஷ்மா மேடம், மகாலிங்கம் அண்ட் ட்ரம்ஸ் கும்ரனோட பேண்ட் டீம். இதில் இது இல்லாமல் ஒரு 200 பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் ஃப்ரம் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள்லேருந்தும் டான்சர்ஸ், 200 பேக்ரவுண்ட் டான்சர்ஸ். நீங்கள் காவலால் பார்த்துருப்பீங்க, ரஷ்யன் டான்சர்ஸு இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்டில் ஆடிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் ஒரு 20 சாங்கில் டிஃப்ரெண்ட் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்கும். இதில் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபயர் வர மாதிரி இருக்குன்னா கம்ப்ளீட் ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லாக ஃபயராக இருக்கும். ஒரு ஸ்னோ வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேஜ் செட்டப்பே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். ஒரு லோ செட்டப்பில் ஃபேம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதனால தான் இதில் எல்லாம் ஃப்ளேம் எல்லாம் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு லெவலில். நீங்கள் என்னதெல்லாம் சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்களோ அது ஸ்டேஜில் இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான செட்டப். நாங்கள் நீங்கள் உலகத்திலேயே முக்கியமான நகரங்களில் முக்கியமான டான்சர்ஸ் பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு சாங்லேயும் மினிமம் 50 நடன கலைஞர்கள் இருப்பாங்க. நம்ம கலைஞர்களோட, நம்ம நட்சத்திரங்களோட மினிமம் 50 டான்சர்ஸ் உள்ளுக்குள்ளே இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம், இது மியூசிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டு. எல்லோரும் நினச்சிக்கிறாங்க நட்சத்திர கலவையிலானா என்ன, நட்சத்திர நிகழ்ச்சினா என்னென்ன. இது டான்ஸ் அண்ட் மியூசிக் கன்செப்ட், இசை மற்றும் நடனம் ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கலை. இதைத்தான் நாங்கள் இப்போ கொண்டு வர போகிறோம். எங்களுக்கு இல்லை ஃபண்ட் ரைசிங் இல்லை, இட்ஸ் அ பியூர் பிஸ்னஸ் தான் சார். 500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 5லேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது சார். விஐபி எம்ஐபி டிக்கெட் சார். பாதுகாப்பு ஏற்பாடு நல்ல பவுன்சர்ஸ் 200-300 பவுன்சர்ஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காவல்துறையினோட ஒத்துழைப்பை கேட்டிருக்கோம். அவங்களும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் கூட டீம் நாங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுக்கு ஸ்பெஷல் டீமை நியமிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். யாருக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம். ஒரு 15,000-லேருந்து 17,000 மக்கள் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் 20,000 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். நான் ஹிந்துஸ்தானில் வெளியில் இருக்கக்கூடிய கிரவுண்டு, கன்சர்ட் கிரவுண்டு, நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இல்லை, வெளியில் இருக்கக்கூடிய கிரவுண்டில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா ஹிந்துஸ்தான் பொறுத்த வரைக்கும் சிட்டி சென்டர் வாகன நெரிசல். நீங்கள் வாகன நெரிசல் போன தடவை விஜய் ஆண்டனி கன்சர்ட் நடந்தப்போ ஒரு 15,000-16,000 பேர் உள்ளுக்குள்ளே இது பண்ணோம். ஒரு துளியும் கூட வாகன நெரிசல் இல்லை. 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 5:30 மணிக்கு இது பண்ணோம். நாங்கள் 3 வழியில் உள்ளுக்குள்ளே அலோவ் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஒன்று நவேந்தியா, இன்னொன்று புலிகுளம் விநாயகர் கோயில் சைட்லேருந்து வர்றது, இன்னொன்று சிங்கநல்லூர்லேருந்து உள்ளுக்குள்ளே வந்து புலிகுளம் சபரிபாளையம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பேக் சைடில் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ 3 இடத்துலேருந்து உள்ளுக்குள்ளே வரலாம். அதனால் பார்க்கிங்கை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு புக் மை ஷோ பேடிஎம்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுக்காகவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வழியிலையுமே வந்து போலீஸ் பர்மிஷன்லாம் வாங்கிட்டீங்களா? இனிமேல் தான் நாங்கள் கொடுத்து அப்ரோச் பண்ணி வாங்க போகிறோம். போலீஸ் கேட்டிருக்கீங்களா? கேட்டு நாங்கள் வாங்க போகிறோம். இதுக்கு கமிஷனரை சந்தித்து மனு கொடுத்து நாங்கள் பேசலான்னு ஐடியாவில் இருக்கோம். நாங்கள் பண்ணிடுவோம். மற்றபடி அந்த பாதுகாப்பு ஏற்படுத்த அதாவது நார்மலாக அந்த பவுன்சர்ஸ் இல்லாமல், ஏன்னா பவுன்சர்ஸ் இருந்தாலும் சார் சிசிடிவி கண்ட்ரோல் ஃபுல்லாகவே இருக்கும் சார். நாங்கள் எப்படி ஐடியா பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும்